ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நம்ம முதுகு தண்டுவடத்தை நம்ம பாதிக்கிறோம். நம்ம உட்கார்ற போஸ்டர்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல, நம்ம தூங்குற தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம், முதுகு தண்டுவடத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒர்க் நேச்சர்லாம் அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ அதுக்காக வேலையே செய்யாம வீட்டுல உட்கார முடியுமா? கிடையாது. நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். ஃபோன் பார்த்து தான் ஆகணும். ஃபோன் இல்லாம இருக்க முடியாது. நம்ம வேலையே நம்ம பார்க்கணும். நம்ம இருக்கிற சொசைட்டில இருக்கிற பொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல சுத்தப்படுத்த தெரியணும். ஓகேவா? தண்டுவடத்தை சுத்தப்படுத்த தெரியணும். அதுக்கு இந்த வேலையெல்லாம் வேலை செய்யும். இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ஸ்பைனை நம்ம ரெடி பண்ற வேலை. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னாக்க என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பேய் பங்களான்னு சொல்ற இந்த உடம்ப நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடா மாத்திக்க முடியும். நீங்க நினைச்சா மாத்திக்கலாம். ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா இது டெய்லி வேலை செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி தானே வந்துட்டு வேலைக்கெல்லாம் வரோம். ஒவ்வொரு நாளும் தானே இதை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மூச்சு காத்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ற மாதிரி. நம்ம யாராவது ஃபோன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுவோமா? கிடையாது. டெய்லி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃபோன் அடுத்த நாள் சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிடும், பேச முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், உடனே போய் சார்ஜ் போட்டுடுறோம். ஆனா இந்த உடம்பு எப்படி தெரியுமா? நீங்க எதுவுமே பண்ணலைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அது மல்லு கட்டும். நீங்க ரீசெட்டே பண்ணலைன்னா கூட அது எப்படியாவது ஒன்று சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அது உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதை அலட்சியப்படுத்திடுறோம். நம்ம எவ்வளவு இந்த உடம்ப நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அவ்வளவு நம்ம என்ன பண்றோம்னா சஃபர் ஆகுறோம். எப்படி சஃபர் ஆகுறோம்? தூக்கம் வர மாட்டேங்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, கை கால் வலிக்குது, இது மாதிரி நிறைய சஃபர் ஆகுறோம் இல்லையா? இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த உடம்புக்கு நம்ம கவனமே கொடுக்கறது கிடையாது. அதனால அப்படி சஃபர் ஆகுறோம். இப்போ கவனம்னா என்ன? காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுனாலாம் கவனம் கிடையாது. அது மாதிரி இந்த உடம்புக்கு நம்ம அன்பு செலுத்துறதுன்னா இந்த உடம்ப நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இப்ப பண்ணது வந்துட்டு நான் சொல்லி கொடுத்தேன், நீங்க பண்ணீங்க, 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. இதை நீங்க டெய்லி வீட்டுல பண்றதுக்கு 10 நிமிஷம் தான். நீங்க எப்பெல்லாம் பண்றீங்களோ அப்பெல்லாம் நல்ல டைம். ஆமா, அந்த வேலையே வேண்டாம் ஐயா. நம்ம 24 மணி நேரம் சாப்பிடுவோம். காலையில எந்திரிச்சு டீ குடிப்போம். டீ குடிக்கிறதோட பிஸ்கெட் சாப்பிடுவோம். 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவோம். 10 மணிக்கு டீ சாப்பிடுவோம். 11 மணிக்கு டீ சாப்பிடுவோம். 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுவோம். எந்நேரமாவது நம்ம சாப்பிடாம இருக்குமா? அதனால இந்த சாப்பாட்டுக்கும் இந்த பயிற்சிக்கும் நம்ம லிங்கே பண்ண வேண்டாம். நீங்க பயிற்சி மட்டும் பண்ணுங்க போதும். ஐயா நீங்க செய்யுங்க முதல்ல. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இப்ப என்ன தெரியுமா, நாம ஒரு பிராக்டிஸ்னு ஒண்ணு போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்டா போட்டுருவோம். இதுக்கு ட்ரெஸ் என்ன கோடு, இதுக்கு என்னென்னலாம் வாங்கணும். புரியுதா? வசதி தகுந்த மாதிரி வாங்கிடுவோம். போயிட்டு நல்ல வசதியா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம டக்கத்தலான்னு போயிடுவோம். இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மாலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா, ரூம் வேற கட்டி வச்சிருவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நாம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பண்ணுங்க. பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 15 நிமிஷம் ஆகும். எனக்கு அதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா காலையில 5 நிமிஷம், சொன்ன 4ல் 2 பண்ணுங்க. மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு 2 பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை முடிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி அங்கங்க அப்பப்போ பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா இது என்ன செய்யும், உங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துடும். என்ன டிசிப்ளின் கொண்டு வரும்? சாப்பிட்றதுக்கு அப்புறம் பண்ண வேண்டாங்க, செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வரும். காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுவாங்கிற டிசிப்ளின் வரும். நம்ம எடுத்த உடனே டிசிப்ளினை நோக்கி போனோம் அப்படின்னா ப்ராக்டிஸும் வராது, டிசிப்ளினும் வராது. ஓகேவா? அதுக்கு பதிலாக முதல்ல ப்ராக்டிஸை வைப்போம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்குவோம்.